Hello, good evening. In the climate is very cloudy here. So for this lovely climate or winter weather, there is a peppercorn pickle with lemon. It's that tasty, that yum. So never miss this from Priya Mahesh's kitchen. It goes well with parathas, rotis, plain rice, pulavs, curd rice, okay, and as side dishes it is that yummy. And this peppercorn, green peppercorn fresh, is very famous in throughout Kerala and Coorg Madgeri. This is very famous. When we had our trip there, I just found that one and I made the pickle in the place where we stayed and it was tasted very yum. We are going to do this along with fresh lemons and the fresh peppercorns. Come, let's do. இனிய மாலை வணக்கம். பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். குறுமிளகுன்னு மலையாளத்தில் பறையின்னு, பச்சை மிளகுன்னு பறையின்னு. இது கேரளாவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு மிளகான ஃப்ரெஷ் பெப்பர்கார்ன்ஸ் ஃப்ரெஷ். தே கால் இட் அஸ் குறுமிளகு ஆர் பச்சை மிளகு. தமிழில் பச்சை மிளகுன்னு சொல்லுவோம். அதையும் ஒரு எலுமிச்சை மழத்தையும் வச்சு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஊறுகாய். இது வின்டர் கிளைமேட்க்கும் இந்த க்ளவுடி வெதருக்கும் ரெய்னி வெதருக்கும் இட் இஸ் ஜஸ்ட் யம். நெவர் மிஸ் திஸ் ஃப்ரம் மை கிச்சன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் இப்போ நம்ம பால்கனியில் இருக்கிற ஒரு ஃபுல்லாக ஹைபிஸ்கஸ் ஐ பிளான்ட் அஸ் அ தீம். பட் நடுவில் திஸ் அர்லி கேம் அண்ட் ஸ்டார்ட் இட் செல்ஃப். ஸோ எனிவே, ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கேரளா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் பின்னாடி, அபுதாபி வாழ் மக்களே, எலக்ட்ரா லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்க குட்டி ஷாப், சப்ஜி ஷாப் தான் அது. பட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ். அப்புறம் கேரளாவில் கிடைக்கிற நிறைய ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் அங்கே கிடைக்கும். நான் குறுமிளகு சொல்லி வச்சு வாங்கினேன். அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்த உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ட்ரை திஸ் பெப்பர்கார்ன் பிக்கிள் அண்ட் லெட் மீ நோ ஹவ் இட் டேஸ்டட். Find the link to that shop in the description box. Please subscribe to channel. Let's go on making the recipe. வாங்க. இப்போ நம்ம இந்த பெப்பர்கார்ன்ஸ், ஃப்ரெஷ் பெப்பர்கார்ன்ஸ், பச்சை மிளகுன்னு பறையின்னு இல்லைன்னா குறுமிளகு, இந்த பிக்கிள்ஸை இதை நம்ம குட்டி குட்டியாக ஒரு லென்த் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு அதை ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு நல்லா அந்த ஈரம்லாம் இஞ்சின அப்புறம் இதில் உப்பு போட்டு லெமன் புழிஞ்சு அப்படியே குலுக்கி ஒரு பாட்டிலில் போட்டு பிக்கிள் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்கூடியும் நல்லாயிருக்கும். சாலட்ஸில் போடலாம், கரீஸில் போடலாம், தயிர் சாத்தோடு சாப்பிட்லாம், பிளெயின் பிரியாணி புலாவ்ஸோடு போகும். இட் கெட்ஸ் வெல் வித் ரோட்டிஸ் ஆல்சோ along with other side dishes. இது மாத்திரம் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ண முடியாது. along with other side dishes. இது இந்த மாதிரி நறுக்கிட்டு பார்க்கலாம். கேரளா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வாங்கினேன். நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது லுலுவில் அல்வாதா தான் யூஸ்வலாக கிடைக்கும். நான் பார்த்த போது இல்லை மதீனத் ஜைத் ரூட் அந்த ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில். பட் இந்த மாதிரி வெஜ்ஜி ஷாப்ஸில் சொல்லி அவங்களுக்கும் ஒரு நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். வாங்கினீங்கனாக்க நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த பெப்பர்கார்ன்ஸை நான் கட் பண்ணிட்டேன். இது அப்புறமா நல்லா அலம்பிட்டு ட்ரை கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. பாருங்கள், இந்த வாஷ் பண்ண பெப்பர்கார்ன்ஸ் பச்சை மிளகை இது மாதிரி ட்ரை கிளாத்தில் போட்டு நான் ஈரம் போக எடுத்துக்க போகிறேன். எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நல்லா தொடச்சிட்டு நறுக்கிக்க போகிறோம். இதில் 3 பழம் நம்ம பிழிஞ்சிக்க போகிறோம். 2 பழம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்க போகிறோம் ஊறுகாய்க்கு. அதுக்கப்புறம் இது இஞ்சி ஆர் மாங்காய் இஞ்சி, இதை தோல் சீவி நறுக்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி போட போகிற ஊறுகாய் குறுமிளகு ஆர் பச்சை மிளகு, மாங்காய் இஞ்சி, எலுமிச்சம்பழம், லெமன் பிக்கிள். சரி எம்மாக இருக்கும். மறுபடியும் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஊறுகாய் பெஸ்ட்டு ஃபிட்டு. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நறுக்கிட்டு பார்க்கலாம். 150 கிராம் மிளகு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 2 குட்டி ட்ரே தான் நான் கேரளா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வாங்கினேன். ஸோ அதுக்கு இவ்வளோ மாங்காய் இஞ்சி வேண்டாம். இதில் பாதி தான் நம்ம போட்டுக்க போகிறோம். அப்புறம் இதில் நம்ம 3 லெமன் நறுக்கிக்க போகிறோம். 2 லெமனுக்கான ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஊறுகாவாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பச்சை மிளகாவை கட் பண்ணி இந்த காரத்துக்காக வேண்டி பெருங்காயத்தில் கடுகு தாளித்து இந்த இஞ்சி இந்த ஊறின ஊறுகாயில் போட போகிறோம்.
இது எல்லாத்தையும் ஊறுகாய் போட்டுட்டு அப்புறம் அதில் அதை தாளித்து கொட்ட வேண்டிதான். இந்த 3 லெமனை வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். 2 பெரிய லெமனோட சாரை வந்து பிழிஞ்சிக்கலாம். அதை தவிர அந்த இஞ்சி லெமன் எல்லா சாரும் விட்டுண்டு உப்போடு சேர்த்து சூப்பராகிடும். நறுக்கின அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லெமன் இப்படி கட் பண்ணிட்டாச்சு, மாங்காய் இஞ்சி இப்படி கட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அந்த பச்சை மிளகு, இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஊறுகாய்க்கு தேவையானது. நம்ம இதை புழிஞ்சுன்றலாம். இது வந்து பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நல்லெண்ணெயில் கடுகு பெருங்காயம் தாளித்து 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி தாளித்து வச்சுருக்கேன். ஏன்னா மஞ்சப்பொடி வந்து ப்ரிசர்வேட்டிவ். டர்மரிக் இஸ் அ ஆன்டி அலர்ஜன் அண்ட் இட்ஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஸோ வந்து அது அலர்ஜிகளை வந்து சரி பண்ணும், ப்ளஸ் அது வந்து கெட்டு போகாமல் காப்பாற்றும் மஞ்சப்பொடி. ஸோ இது வந்து இப்போது இந்த உப்பை எலுமிச்சம்பழத்தில் புழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சம்பழ சாரையும் விட்டுட்டு உப்போட இந்த தாளிதத்தையும் ஆறின உடனே போட்டு கலக்கிட்டு நம்ம வந்து எனி ஒன் ஆஃப் த பிக்கிள் பாட்டில்ஸில் போட்டுற போகிறோம். எது வந்து ஃபில்லிங்காக இருக்கோ போட்டுட்டு 10 days இந்த பிக்கிள் நல்லா வந்து அதில் ஊறணும். ஸோ அது சோக் ஆகணும் 10 days. 10 days சோக் ஆன அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை புழிஞ்சிட்டு பார்க்கலாம். மழை வர்ற மாதிரி என்னவோ பரவலாம் அங்கங்கே பறக்கிறது, அதிகம் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மிளகு, பச்சை மிளகு, அப்புறம் எலுமிச்சம்பழம், மாங்காய் இஞ்சியில் இந்த லெமன் சாறு, எலுமிச்சம்பழ சாறு உப்போடு சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த தாளிதத்தை சேர்த்துடலாம், கலந்துட்டு பார்க்கலாம். இது வாட்டர் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது நல்லா ஊறணும். நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிற எலுமிச்சம்பழத்துலேருந்து சாரும் சேர்த்து நல்லா இஞ்சிட்டு ஊறும் 10 நாள் ஊறின அப்புறமும் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பும் லெமனும் நம்ம புழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இந்த பாட்டிலில் வந்து போட்டுட்டு நான் மூடி ஒரு கோல்டு ஹீட் இல்லாத ஒரு பிளேஸில், இருட்டான பிளேஸில் வச்சிட போகிறேன். அது நல்லா ஊறின அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சூப்பரான ஊறுகாய் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பரோட்டாஸ், ரோட்டீஸ், தயிர் சாதம், பிளெயின் ரைஸ், ஜீரா புலாவ், பிரியாணினா அந்த காரமான பிரியாணியில் மைல்டு ஸ்பைஸியான பிரியாணிஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு எல்லாத்தோடையும் ஊறின அப்புறம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை மூடிடலாம். நல்லா ஒரு 10 days ஊறின காட்டியும் நம்ம பார்க்கலாம். நல்லா குலுக்கிட்டு வச்சுடுங்க. ஸோ தட் ஈவனாக வந்து மாங்காய் இஞ்சி, அப்புறமா வந்து பச்சை மிளகு, எலுமிச்சம்பழம் துண்டு, எலுமிச்சம்பழம், உப்பு, தாளிதம், பச்சை மிளகா எல்லாம் ஒன்றா போய் சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஊறின அப்புறம் எப்படி இருக்குன்னு வேறு ஏதான ஒரு ரெசிபி போடுற வீடியோவோட நான் காமிக்கிறேன். இதுவரையிலையும் பிரியா மகேஷ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.